ஒவ்வொரு நாள் டெய்லி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போகல ஒவ்வொரு ஏஐ வீடியோ, ஒவ்வொரு ஏஐ எக்ஸ்பிளைன் வீடியோ நான் கூட செஞ்சுருக்கேன். பட் எனக்கு இந்த கிட்டத்தில் தான் இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இந்த ஏஐயோ உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு டேட்டா சென்டர்ஸ், ஒவ்வொரு ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எந்த அளவுக்கு நேச்சரை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு காடுகளை அவங்க வாங்கி அதில் உள்ள மரங்கள் எல்லாத்தையும் அழித்து எந்த அளவுக்கு கொடுமை செய்யணுமோ அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சு அந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர்ஸ்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி அதில் ஒவ்வொரு மக்கள் குடிக்கிற வாட்டர் அண்ட் ஒவ்வொரு மிருகங்கள் வாழ்கிற இடம், இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸில் உருவாக்கி ஒவ்வொரு மக்கள் அந்த ஊர்களில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்கிற மக்களுக்கு நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸாக அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்களை உருவாக்கி தான் எங்களுக்கு ஒவ்வொரு வகையான ஏஐகளை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னு விளங்கலை. இது நீங்கள் ஏஐ உருவாக்குறீங்க தான், பட் நீங்கள் நேச்சரையும் கொள்றீங்க, வாழ போகிற ஹியூமன்ஸையும் கொள்றீங்க. அண்ட் நீங்கள் உருவாக்குற ஏஐஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் இருக்கணும். அந்த ஹியூமன்ஸ்னு ஒன்று இல்லாட்டி நீங்கள் உருவாக்குற ஏஐக்கோ நீங்கள் என்னத்தை டெவலப் பண்ணாலும் வேலை இல்லை, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹியூமன் இல்லாட்டி. அதனால ஹியூமனுக்கு, வாழ்கிற அனிமல்ஸ்க்கு, இந்த நேச்சருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜிகளை உருவாக்குமாறு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாட்டி யாருக்கு சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு ஏஐ டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட உசுறுகள் போகுது. ஒவ்வொரு மக்கள்கள் யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ், அன்னன்ன தேவையான நாளைக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கு நிறைவேற்றுகையில் எல்லாம் போகுது. நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஏஐனாலையும் கவனமாக இருங்க guys.